மறுபடியும் என்ன பத்தி பேசுன அவ்வளவுதான், ஜாக்கிரதையா இருந்துங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே உங்களுக்கு அடிமையா கையை கட்டிட்டு நிக்கணும்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் இனி நடக்காது. எனக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும். என்னடா சித்தப்பா, என்ன சித்தப்பா, கொஞ்சம் அமைதியா இருங்க. இனிமே நான் யார் பேச்சையும் கேட்கறதா இல்ல. நீ அமைதியா இருக்கியா இல்லையா? என்ன சித்தப்பா இது? வெளியாளுங்க முன்னாடி குடும்பமான போற அளவுக்கு இப்படியா பேசுறது? கொஞ்சம் தயவு செஞ்சு அமைதியா இருங்க சித்தப்பா. யார் வெளியாளு? இனிமே அவங்க என் சொந்தக்காரங்க. சித்தப்பா, என்ன பேசுறோன்னு புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறீங்களா? இந்த வீட்ல யார் யார் எப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறேன். ரம்யாவை காணுங்கிற கவலை கொஞ்சம் கூட இல்லாம தர்ஷினி அதே மேடையில ஏத்தி கல்யாணம் பண்ணீங்கல்ல, அப்பவே என் மனசு நொறுங்கி போச்சு. என்ன சித்தப்பா இப்படி பேசுறீங்க? அந்த கல்யாணம் மட்டும் நடக்காம இருந்திருந்தா நம்ம குடும்பத்தை பத்தி எல்லாரும் அசிங்கமா பேசிருப்பாங்கல்ல. ஒரு வகையில தர்ஷினி பண்ணது தியாகம் சித்தப்பா. ஆமாமா, ஊர் உலகத்துல தியாகம் பண்றதுக்குன்னே கிளம்பி வந்திருக்கீங்க. நீயும் உன் பொண்டாட்டியும் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமே. கடைசியா உன் தங்கச்சி தியாகம் பண்ணிருக்கான்னு எங்க கிட்டயே சொல்றியா? நாங்க என்ன சித்தி பண்ணோம்? என்ன பண்ணல? அன்னைக்கு நாங்கள பேசினதுக்கு அப்புறம் நிவாசுக்கு பிடிக்கலன்னதும் ரம்யா போட்டிக்கு போக வேணான்னு நாங்கெல்லாம் முடிவு பண்ணி வச்சிருந்தோம். ஆனா பொம்மை தேவையில்லாம தூண்டி விட்டு நிவாஸ் அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்கி கொடுத்தா. அதனாலதான் அவ போட்டிக்கே போனா. என்ன பண்றது? போன நேரம் அவ ஜெயிச்சு தொலைச்சிட்டா. ஜெயிச்சதும் அவளோட அந்த ஆசை பேராசையா மாறித்தா கல்யாணத்தையே விட்டு போற அளவுக்கு ஆயிட்டு இங்க வந்து நிக்குது. நான் என்ன பண்ணட்டும்? ஆனா இது அத்தனையும் பண்ணது பொம்மிதான். அப்போ உனக்கு பொறுப்பு இல்லையா? ஒரு புருஷனா அதை நீ தடுத்திருக்க வேண்டாமா? சத்தியமா அதை நினைச்செல்லாம் நான் பண்ணல. ரம்யா ஆசைப்பட்டான்னு தான் நான் பண்ணேன். அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. ஐயே, உன் மன்னிப்பெல்லாம் எனக்கு வேணாமா. ஏய், என்ன விட்டா பேசிட்டே போற? உனக்கு ரம்யாவை காணோம், இப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு தெரிஞ்சு உன் புத்தி கித்தி பேதலிச்சு போச்சா? அதனாலதான் நீ எல்லாரையும் குறை சொல்லி பேசிட்டு இருக்க. தர்ஷினி பண்ணது எவ்வளவு பெரிய விஷயம்னு அங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. படிக்கிற விஷயம் எல்லாத்தையும் மறந்து சொன்ன சொல்லுக்கு கட்டுப்பட்டு அவன் நின்னா. ஆனா ரம்யா அப்படி இல்ல. உங்க ரெண்டு பேரோட வளர்ப்பு சரியில்லை, அதான் காரணம். அதான் இப்படி போயிட்டா. ஆமா ஆமா, எங்களுக்கு வழக்க தெரியல. அப்படியே உங்களுக்கு தான் வழக்க தெரிஞ்சிருக்கு. பேசாதீங்க. நீங்க உங்க பசங்களை பக்கத்திலேயே இருந்து பார்த்து பார்த்து வளர்த்தீங்கல்ல. நீங்க வளர்த்த லட்சணம் எங்களுக்கும் தெரியும். நாங்கெல்லாம் பார்த்து வளர்த்திருக்காட்டி இப்ப தர்ஷினிய பத்தி இவ்ளோ பெருமையா சொல்லிருப்பீங்களா? எப்ப பார்த்தாலும் ஒவ்வொன்றத்தையும் குறை சொல்லிட்டு அது இதுன்னு பேசி திரியறதா உங்க வேலை. நாங்க அப்படிலாம் கிடையாது. அவளுக்கு என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்ணோம். அது என்னன்னு சொல்லி காட்டலா நாங்க விரும்பல. ஒரே ஒரு விஷயம் தான், ஓடி போய் நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்தின ரம்யாவையும் அவ கூட வந்திருக்காங்களே நம்ம குடும்பத்தோட எதிரிங்க அவங்களையும் வீட்டை விட்டு அனுப்புவியா மாட்டியா? நீங்க நினைக்கிற விஷயம் ஒரு நாளும் நடக்காது. இதே வீட்ல தான் அவங்களும் இருப்பாங்க. உங்களால ஆனத பாத்துக்கங்க. சிவகாமி, நீ போய் ஆர்த்தி எடுத்துட்டு வா. டேய், என்ன பேசுறோன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? எல்லாத்தையும் தெரிஞ்சுதான் பேசுறேன். தர்ஷினி இங்க வந்தப்போ நீங்க ஆரத்தி எடுக்கலையா? அதுக்கு முன்னாடி எல்லா கல்யாணமும் இங்க பேசி வச்சா நடந்துச்சு. திடீர்னு தானே நடந்துச்சு. சித்தார்த் பொம்மி ஆகட்டும், இல்ல பிரீத்தி ஜெகதீஷ் ஆகட்டும். ஏன் என் பொண்ணை மட்டும் திட்டுவீங்களா? என் பொண்ணுக்கும் அதே கௌரவமும் அந்தஸ்தும் கிடைச்சே ஆகணும். சிவகாமி, நீ போய் ஆர்த்தி எடுத்து வா. அவங்களுக்கு நடக்க வேண்டிய எல்லா சடங்குகளும் முறைப்படி நடக்கணும்.
யார் எதிர்க்கிறாங்கன்னு நான் பாக்குறேன். சிதம்பரம், உன்னோட கோபத்திலயும் ஒரு நியாயம் இருக்கு. ரம்யாவை நாம ஒண்ணு விட்டு கொடுத்துட போறது இல்லையே. நம்ம வீட்டு பொண்ணுதாண்டா. அவளை யாராவது தப்பா சொன்னா நமக்கு தாண்டா கஷ்டம். எல்லாரும் அப்படி இப்படின்னு ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பேசியாச்சு. இந்த நிமிஷத்துல இருந்து எல்லாத்தையும் மறந்துடுவோம். புரியுதா? இங்க பாருமா, நீ இந்த விஷயத்தை எங்க கிட்ட சொல்லி இருந்தா பெரியவங்க மத்தியில நாங்க பேசி இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிருப்போம். அதை விட்டுட்டு கல்யாணத்துக்கு இவ்வளவு ஏற்பாடு பண்ணி நீ அங்க இருந்து போய் இதெல்லாம் இவ்வளவு பெரிய டென்ஷன். இதனால சம்பந்தமே இல்லாம தர்ஷினிக்கு நிவாஸ்க்கும் கல்யாணம் வேற ஆயிடுச்சு. கொட்ட முழிச்சு உட்காந்துட்டு இருந்தேன். வேம்பு சார் தான் உன்னை வெளியே தேடி அலையா அலைஞ்சாரு. இவன் பெருமை பீத்திக்கிறதுக்கு இதான் நேரமாக்கும். வேம்பு சார் போலீஸ் ஸ்டேஷன் அது இதுன்னு போகாத இடமே இல்ல. நீ மட்டும் மறைக்காம சொல்லியிருந்தா ஒரு பிரச்சனையும் இருந்திருக்காது. உன்னதான் அன்னைக்கே வேம்பு சார் நேர்லயே கேட்டாருல்ல, உன் மனசுக்கு எதுல விருப்பம் இருக்குன்னு. அப்பவே சொல்லிருக்கலாம்ல நீ. கல்யாணத்துல விருப்பம்னு சொல்லிட்டு ஏன் ரம்யா இப்படி பண்ண? இப்போ தேவையில்லாம எல்லாருக்கும் மன கஷ்டம் தானே. சாரி அண்ணி. அண்ணி, நான் சத்தியமா சொல்றேன் அண்ணி, நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி நான் உண்மையிலேயே ஆதித்யாவை காதலிக்கவும் இல்ல, உங்களெல்லாம் அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி ஓடி போகவும் நினைக்கல. நடந்த விஷயமே வேற அண்ணி. நான் ஏற்கனவே ஸ்டுடியோக்கு போன இடத்துல ஆட் ஃபிலிம் டைரக்டர் என்ன நடிக்கிறதுக்காக கமிட் பண்ணியிருந்தாரு. அந்த செக்கை திருப்பி கொடுக்கதான் நான் அன்னைக்கு முயற்சி பண்ணேன். ஆனா அவரு மண்டபத்துக்கே தேடி வந்துட்டாரு. என் அப்பா கிட்ட என் ப்ரொஃபஸர்னு போய் சொல்லி யாருக்கும் சந்தேகம் வராதபடி நீ விளம்பர படத்துல நடிச்சே ஆகணும்னு கம்பல் பண்ணி ஒரு 2 மணி நேரம் வர சொன்னாரு.
இல்லனா ரொம்ப பெரிய ப்ராப்ளம ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும்னு சொன்னாரு. அதனாலதான் நாங்க போன இடத்துல ஷூட்டிங்ல இருந்து போக ஒத்துக்காம நான் மயங்கி விழுந்துட்டேன். ரொம்பவே சீரியஸான நிலைமையில தான் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போய் என்ன அட்மிட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் நான் கண்முழிச்சு பார்த்தப்போ ஆதியும் நேத்ரா ஆண்டியும் சொல்லிதான் இந்த விஷயமே தெரிஞ்சது. ஆனா நான் கண் முழிச்சு பார்க்கும்போது கல்யாண மண்டபத்துல நிலைமை வேற மாதிரி மாறிடுச்சு. மறுபடியும் நான் அங்க வந்தா ஏகப்பட்ட குழப்பம் வரும்னு தான் எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போய் அங்கேயே தங்கிடலான்னு முடிவு பண்ண. அப்பதான் ஆதித்யா எனக்கு அடைக்கலம் கொடுத்தாரு. அங்க மனச நொந்து போய் நான் தற்கொலைக்கு முயற்சி பண்ணப்போ என்ன காப்பாத்தி நீ சாதிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குன்னு எனக்கு வாழ்க்கைய கொடுத்தாரு. நானும் மறக்க முடியாம அதை ஏத்துக்கிட்டேன். சத்தியமா இதாண்டி நடந்துச்சு. சத்தியமா சொல்றேன், உங்களுக்கும் அண்ணனுக்கும் இவ்ளோ பெரிய பிரச்சனை வரும்னு நான் நினைக்கவே இல்ல. என்ன மன்னிச்சிருங்க அண்ணே. ரம்யா, வருத்தப்படாத. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. தாத்தா, நீங்க, பாட்டி, அம்மா, அப்பா, நம்ம குடும்பத்துல இருக்க எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. நம்ம குடும்பத்துக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது. கல்யாணத்தப்போ போலீஸ் என்ன தேடி வந்து நீங்க எல்லாம் அசிங்கப்பட்டு நின்னுடக்கூடாதுன்னு நினைச்சுதான் நான் மண்டபத்தை விட்டு வெளியே போனேன். ஆனா நான் போனது தப்புன்னு அதுக்கப்புறம் தான் ஃபீல் பண்ணேன். இனி அதெல்லாம் பேசி பிரயோஜனம் இல்ல. மனசார எல்லாரும் என்ன மன்னிப்பீங்களா? இப்போ நடந்த அவமானத்தெல்லாம் கண்டிப்பா தொடக்க முடியாதுதான். நான் ஓடி போயிட்டேங்கிற பழைய சொல் தான் கடைசியில நிக்கும். அது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். தயவு செஞ்சு எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. ரம்யா, சரிம்மா, அழாத. ஏன் இப்ப அழற? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. நீ ஏன் இப்ப வருத்தப்படுற? முதல்ல கண்ணை தொட. நீ என்னோட செல்ல பேத்தி. இது மன்னிப்பு கேட்டு கால்ல விழுற நேரம் இல்ல, ஆசீர்வாதம் வாங்க வேண்டிய நேரம். புரிஞ்சுதா? வளரு, அட்சதை எடுத்துட்டு வாமா. சரிங்கப்பா. தம்பி, நீங்க முன்னாடி வாங்க. இனிமே நடந்து முடிஞ்சதை பத்தி பேசாம இனிமே நடக்க போறத பத்தி மட்டும்தான் பேசணும். மொத்த பேரும் சேர்ந்து இவங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. இந்த 2 ஜோடிகளும் சந்தோஷமா அவங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கிட்டோம். ஆதித்யா, ஆதித்யா, நீ எல்லாம் எனக்கு பையனடா ராஸ்கல்.
என்னப்பா நீங்க? பேசாத, குறுக்க எதுவும் பேசாத. நீ எல்லாம் எப்படி எனக்கு பையனா பிறந்த? கொஞ்சம் கூட ஒரு ரத்தத்துல மான மரியாதை எதுவும் இல்ல. இதே வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வந்தப்போ பொண்ணு தர முடியாதுன்னு நம்மள அசிங்கப்படுத்தி வெளிய அனுப்பிச்சாங்க. இப்ப அதே குடும்பத்துல இருந்து வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கியா? பெத்தவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியாடா? நீயே எல்லாம் முடிவு எடுத்தா நான் எதுக்குடா அப்புறம்? ஏண்டா எவ்ளோ பெரிய நல்ல நல்ல சம்பந்தம் எல்லாம் வந்துச்சு, அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு ஏண்டா இப்படி ஒரு திருட்டு கல்யாணம் பண்ண? நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டடா. என்னம்மா இது? பெரியவங்க நீங்களே இப்படி பேசலாமா? யாரும் குறுக்க பேசாதீங்க. ஏண்டா மான மரியாதை எல்லாம் விட்டுட்டு இந்த வீட்ல வந்து நின்னுட்டு இருக்கேடா? உனக்கு உடம்பு கூசல? என்னால இது கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியல. நீ பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? அப்பா ப்ளீஸ்ப்பா என்னை மன்னிச்சிருங்க. நடந்தது வேற விஷயம்ப்பா. ரம்யாவுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் நான் இவ்வளவு விஷயமும் பண்ணேன். அவ பாவம்ப்பா. சை, பேசாதடா. பெத்த அப்பா அம்மாவை பத்தி கவலை இல்ல? எவ்வளவு ஒருத்திக்கு ஹெல்ப் பண்றானா? இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. இந்த அப்பா மகன்ற உறவெல்லாம் அருந்து போச்சு. நீ என் பிள்ளைங்கிறத மறந்துடு. நான் செத்தா கூட நீ அந்த வீட்டுக்கு வரக்கூடாது. அப்பா என்னப்பா இப்படிலாம் பேசுறீங்க? அவன் அப்படி என்னப்பா கொலை குத்தம் பண்ணிட்டான்? எல்லாத்துக்கும் நீயும் உடந்த. இவன் பண்ணது கொலை குத்தம் தான். என் மனசை கொன்னு குத்தி கிழிச்சிட்டான். இத பாரு ஆதித்யா, உன் பேரை சொல்ல கூட எனக்கு வாய் கூசுது. இனிமே என் சொத்துல ஒரு நயா பைசா கூட உனக்கு கிடையாது. ஏதாவது என் மகன் அது இதுன்னு உரிமை கொண்டாடிட்டு வந்த அவ்வளவுதான். நான் வயிறு எரிஞ்சு சொல்றேன்டா, நீங்கெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்கடா. நாம எல்லாம் பெரியவங்க, இப்படி எல்லாம் பேசலாமா? பெரியவங்க நீங்க பெரியவங்களாவா நடந்துக்கிட்டீங்க? நாங்க பொண்ணு கேட்டு வந்தப்பவே சரின்னு சம்மதம் சொல்லிருந்தீங்கன்னா நாங்க நடந்துக்கிற விதமே வேற. ஆனா எங்களை அவமானப்படுத்தி வெளிய அனுப்பிட்டு இப்ப என்னடா இப்படி எல்லாம் பேசுறீங்க? சரி, நடந்தது நடந்து போச்சு. இப்ப மன்னிச்சு ஏத்துக்கிறதானே முறை. நான் அவ்வளவு மானம் கெட்டவன் கிடையாது. என்னால மன்னிக்கவும் முடியாது, அவளை ஏத்துக்கவும் முடியாது. சம்பந்தி, அப்பா அப்பா தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. நடந்தது என்னன்னு நான் சொல்றேன். திருட்டு கல்யாணத்துக்கு நீயும் உடந்தையா இருந்தது மட்டும் இல்லாம இப்ப வந்து சப்போர்ட் பண்றியா? நீ இருக்கிறதுனாலதான் அவனுக்கு அவ்வளவு திமிரு. உன்கிட்ட எதையும் கேட்க நான் தயாரா இல்ல. இவனை மன்னிக்கவும் நான் தயாரா இல்ல. அம்மா, வீட்டு பக்கம் வந்த தொலைச்சிருவேன். வாடி. அப்பா அப்பா தயவு செஞ்சு எல்லாரும் மன்னிச்சிடுங்க. அப்பா இப்படி பேசக்கூடியவர் இல்ல. ஏதோ கோவத்துல அப்படி பேசிட்டாரு. எப்படியாவது அவர்கிட்ட பேசி நான் சமாதானப்படுத்துறேன். தயவு செஞ்சு யாரும் அவர் பேசினதை தப்பா எடுத்துக்காதீங்க. அவருக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேன். மன்னிச்சிடுங்க. அப்பா 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 ஐயோ அப்பா, நான் கூட எதிர்பார்க்கல. நீங்க வந்து நின்ன ஆவேசத்துல அது நிஜமோன்னு நானே பயந்துட்டேன். பா, நடிப்புல தூள் கலப்பிட்டீங்க போங்க. ஒரு பையன் கிட்ட அவன் அப்பா காட்டுற கோவத்தை உங்களை விட தத்ரூபமா வேற யாராலையும் நடிக்க முடியாதுப்பா. தேங்க்ஸ்மா. இந்த அஞ்சலி ஸ்வீட்ஸ் குடும்பத்தையும் அஞ்சலி ஸ்வீட்ஸ் கடைகளையும் டோட்டலா ஒழிச்சு கட்டணும் நான் முடிவு பண்ணமா. அந்த வெறிதாமா என்னை இவ்வளவும் பண்ண வச்சது. பார்க்கலாம், ஆதித்யா அந்த வீட்டுக்குள்ள போயிட்டான்ல, இனிமே அவன் நாம நினைச்சபடி அந்த வீட்டுல கொஞ்சம் கொஞ்சமா காய் நகர்த்தி அந்த குடும்பத்தை சின்ன பின்னமாக்கணுமா. இனிமே ஸ்வீட்ஸ் உலகத்துல நேத்ரா ஸ்வீட்ஸ் மட்டும்தான் இருக்கணுமா. அஞ்சலி ஸ்வீட்ஸ் பேரே இல்லாம அழிக்கணுமா. ஆதித்யாக்கு இது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல. அந்த காரியத்தை அவன் சிறப்பா செஞ்சிருவான். கவலையே படாதீங்கப்பா. பார்க்கலாம், கூடிய சீக்கிரம் அங்க என்ன நடக்குதுன்னு தகவல் சொல்ல சொல்லியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நல்ல தகவலாவே வரும். சந்தோஷமா இருங்க.
மாப்பிள நீங்க அப்செட் ஆக வேண்டாம் மாப்பிள. எப்படி மாமா அப்செட் ஆகாம இருக்கிறது? அப்பா பேசின பேச்செல்லாம் பாத்தீங்களே. அப்பா அம்மா கோவப்பட்டு வந்து பேசுறாங்கன்னா அது நம்ம மேல இருக்கிற பிரியத்தினால தானே. பிரியத்துல இருக்கவங்க தான் இப்படி பேசிட்டு போவாங்களா மாமா? சரி விடுங்க மாப்பிள. உரிமையும் அன்பும் கலந்து அவங்க கிட்ட சொல்லாம இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிட்டீங்களேன்ற கோவத்துல தான் பேசினாங்க. ஆமாம்ப்பா, அதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாத, எல்லாம் சரியாயிடும்.